வணக்கம் தோழர்களே, வெல்கம் டு டெட் புஷஸ். நேற்று இளையராஜா பற்றி சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசிட்டு இருந்தாங்க. அவரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜா அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் வழிபட போகிறார். அவர் ஒரு சாதாரண பக்தர் அங்கே போகல. அவர் இசையமைத்து பாடிய திவ்ய பாசுரம் இசை கச்சேரி நடக்குது, நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி நடக்குது. இதில் கலந்து கொள்கிற ஒரு சிறப்பு விருந்தினராக அங்கே போகிறாரு. அவரை மேடை ஏற்றி மாலை அணிவித்து பூர்ண கும்ப மரியாதை கொடுத்து வரவேற்கிறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் ராஜா பேசுகிறாரு. அதாவது நூல் போட்டுக்கிட்டு பெரிய நாமம் போட்டுக்கிட்டு குடுமி வச்சுட்டு இருக்கவங்க மத்தியில் இளையராஜா சமமாக நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ முதல்ல அவர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவருக்கு இருந்த நாஸ்டாலஜிக் மெமரிஸை ஷேர் பண்ணுறாரு. அதில் அவர் சொன்ன ஒரு ஃபன்னியான ஸ்டேட்மெண்ட் ஆகி போயிடுச்சு. என்னதுன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் அவரோட காலடி படாத இடமே இல்லை, எல்லா இடத்துக்கும் நான் போயிருக்கேன் அப்படின்னு சொன்னார். என்னுடைய காலடி படாத இடம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கடவுள் சூடி கொடுத்த சுடற்கொடி பிறந்த அவதரித்த இந்த தளத்தில் நான் 16 வயது சிறுவனாக என்னுடைய காலடி படாத இடம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கடவுள். நான் பார்த்த ஸ்ரீவில்லிபுத்தூரை நீங்கள் பார்க்கவில்லை. நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரை இங்குதான் நான் கேட்டேன். இந்த தளத்தில் வந்து சேமிப்பதே பெரிய விசேஷமான இந்த தளத்தில் அவர்கள் அழைக்காமல் இங்கே யாரும் காலடி எடுத்து வைக்க முடியவே முடியாது. அப்பதான் இருங்க வாய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு விஷயம் நடக்குது. மேடையில் அவர் பேசி முடித்த உடனே மரியாதையெல்லாம் செலுத்தின பிறகு எல்லாரும் அர்த்த மண்டபத்தை நோக்கி போகிறாங்க கடவுளை வழிபடுறதுக்காக. இளையராஜாவும் ஜீயர்களோட சேர்ந்து போகிறாரு. அந்த இடத்துல தான் இவரும் மறந்து அர்த்த மண்டபத்துக்குள்ள நுழைய முற்படுறாரு. அப்போ நிப்பாட்டிட்டு நீங்கள் உள்ளே வரக்கூடாது, உங்களுக்கு பிறப்பால் இதுக்குள்ளே நுழையிற உரிமை மறுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் என்னதான் மேடையில் எங்களுக்கு சமமாக இருக்கலாம், நீங்கள் என்னதான் இசை ஞானியாக இருக்கலாம், ஆனால் இங்கே நீங்கள் எங்களுக்கு சூத்திரம் வந்தால் போய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே நிப்பாட்டி வச்சிட்டாங்க. இதுதான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம். ஸோ இதுக்கப்புறம் இவருக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பேசுகிறாங்க, செய்கிறாங்க. அப்போ மோதி இளையராஜா ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. அது சர்ச்சைக்குரிய விஷயமா ஆகிடுச்சு. என்னன்னா, அங்கே அவரோட சுயமரியாதைக்கு இருக்கா எதுவுமே நடக்கலை, அப்படி நடந்தால் அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. ஸோ இவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். அது மாதிரி இவருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணணும்னு நான் பேசணும்னு நினச்சவங்க பேசாமல் போனவங்களாம் நல்ல வேலை நான் பேசாமல் போயிட்டேன், இந்த ஆள் இப்படி பல்கிரிச்சிட்டான் பத்தியா அப்படின்னு இளையராஜாவை குறை சொன்னாங்க. பேசிக்கலி இதெல்லாம் ஒரு தனி மனித பிரச்சனையாக கன்சிடர் பண்ணுறவங்ககிட்ட தான் இந்த பிரச்சனை இருக்குது. இது இந்த சமூகத்தின் பிரச்சனை. 2000 வருஷமாக நடக்கிற டிஸ்கிரிமினேஷன் இன்னும் முழுசாக தீர்வடையில், இன்னும் கோயிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே போக முடியாத சூழலில் தான் இந்த தமிழ்நாடு இருக்குது. ஸோ இந்த சொசைட்டி அப்படி தான் இருக்குது. அதை சரின்னு நம்பிக்கிட்டு இருக்குது. அதுதான் பிரச்சனை. அதை தான் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. நிறைய நியூ ஆடியன்ஸ் வரீங்க. 90% மேலே நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வீடியோ பார்க்குறாங்க. ஆனால் லைக் போடுறதில்ல, கமெண்ட் பண்ணுறதில்ல, ஷேர் பண்ணுறதில்ல. ஆனால் வியூஸ் மட்டும் நிறையா போய்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அப்படின்றது. ஸோ இந்த இதில் நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு முக்கியமான கருத்து ஒரு முற்போக்காளர்கிட்டேருந்து வரல, ஒரு பிற்போக்கு பாப்பாத்தி நடிகை கிட்டேருந்து வந்தது. அதான் கஸ்தூரி. இளையராஜா அவர்களை பற்றிய சர்ச்சை. இளையராஜா என்பவர் ஒரு இசை கடவுள். கடவுளுக்கு கோயிலுக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. இளையராஜா அவர்கள் எங்க போனாலும் அதுவே அவரே ஒரு கடவுள், ஒரு கோயில் தான். ஆனா அவர் என்னவோ உள்ள விடல, கோயிலுக்குள்ள விடல அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்ச்சை வந்திருக்கிறது. அவர் கருவறைக்குள்ளே போய் தான் கடவுள் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் ஆல்ரெடி அவரோட இசை ஞானத்தால், அவரோட இசையால் கடவுளாகிட்டார். மக்களால் கடவுள்னு போற்றப்படுறவர். அவர் கருவறைக்குள்ளே போனால் என்ன, போகாட்டி என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதைத்தான் நானும் கேட்குறேன். அவர் போனால் என்ன, போகாட்டி என்ன, அது அவரோட தனிப்பட்ட முடிவு. நீ ஏன் தடுக்கிற அப்படின்றது தான் என்னோட கேள்வி. ஏன்னா இவங்க கடவுளாகிட்டாரு, உள்ளே போனால் அவர் கடவுள் அந்தஸ்துக்காக உள்ளே போகணுன்றதெல்லாம் இங்கே கேட்கல. உனக்கு உரிமை இருக்குன்னா இவங்களுக்கு ஏன் உரிமை இல்லை, எங்களுக்கு ஏன் உரிமை இல்லை அப்படின்றது தான் கேள்வி. சரியா? இங்கே தான் ஒரு பாயிண்ட், முக்கியமான ஒரு பாயிண்ட். நீ எவ்வளோ பெரிய லெஜெண்டானாலும் மக்கள் இத்தனை பேர் உனக்கு நேசிக்கிறவங்களாவது கூட இரு, நீ கடவுள் அந்தஸ்தே அடைஞ்சிரு, ஆனாலும் உன்னால் உள்ள நுழ முடியாது அப்படின்றதான் இங்கே நிதர்சனம். அதாவது நான் நூல் போட்டு பட்டை போட்டு நாமம் போட்டு இருக்கிறவனுக்கு மட்டும்தான் உள்ள அனுமதி, நீ கடவுளாகவே இருந்தாலும் அனுமதி கிடையாது அப்படின்றதான் நிலைநாட்டுறாங்க. நான் ஒரு ஏத்திஸ்ட் தான். ஆனால் நானுமே நிறையா இடத்துல சொல்லியிருக்கேன், இளையராஜா
என்னோட கடவுள், அவர் ஒரு இசை கடவுள் அப்படின்ட்டு அவர் கடவுளின் ஸ்தானத்தில் தான் வச்சு பார்க்குறேன். ஏன்னா ஹீ இஸ் எ கிரியேட்டர் மட்டும் இல்லை, எனக்கு தேவையான நேரங்களில் பல இடங்களில் அவர் எனக்கு துணையாக இருந்திருக்காரு. அதனால தான் அவரை பற்றி நான் 2 வீடியோ பேசியிருக்கேன், அவரை பற்றி நினைக்கும் போது தான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாட்காஸ்ட் பேசியிருக்கோம். ஸோ அந்தளவுக்கு நான் அந்தஸ்தை தான் வைக்கிறேன். இன்னைக்கு கடவுள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் உள்ள இடம் கிடையாது, அவர் கடவுளாகவே ஆகிட்டாலும் அவருக்கு அங்கே இடம் கிடையாது. அப்போ இந்த டிஸ்கிரிமினேஷன் உண்மைதான் அப்படின்றத இவனுங்களே வெளிச்சம் போட்டு காட்டுறாங்க. இது பிறப்பால் மட்டும்தான் நிரூபிக்கப்படுகிறது, இது பிறப்பால் மட்டும்தான் நிலைநாட்டப்படுகிறது. இவனுக்கு சொல்கிற மாதிரி ஒருத்தரோட சேடால பார்ட்னராக தான் அப்படிலாம் வேதத்தில் இருக்குது, மனுஸ்மிருதியில் இருக்குது அப்படின்னு இவங்க 1008 கதைகள் வந்து உருட்டுவாங்க. ஏன்னா இங்கே எவனும் படிக்கலன்னு நினச்சிக்கிட்டு உருட்டுவானுங்க, படிச்சுட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க நிறைய பேர். ஆனால் இவனுங்க வந்து அந்த மாதிரி உருட்டுவானுங்க இல்லையா, அது இல்லை அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இது வந்து அமைஞ்சிருக்கு. சரி, அடுத்து பார்த்தா மறுபடியும் இளையராஜாவோட ஸ்டேட்மெண்ட்டுக்கே வருவோம். அவர் வந்து அந்த மாதிரி சொல்கிறார். சொன்ன உடனே இங்கே நிறைய பேர் முற்போக்காளர்கள்லாம் இந்த ஆளை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க வழக்கம் போல். ஆப்வியஸ்லி எனக்கு என்னென்னா, இவங்களாம் உண்மையாக முற்போக்காளர்களா இல்லை எனக்கு இந்த ஐடியாலஜி இருக்குது நான் புத்திசாலி அப்படின்னு விளம்பரப்படுத்துறதுக்காக பண்ணுறாங்களா அப்படின்றதான் எனக்கு புரியல. ஏன்னா இளையராஜா பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்க்கும்போது அவர் ஒரு ஒடுக்கப்பட்டவர் தான். அவர் இங்கே இருக்க ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒட்டுமொத்த ரெப்ரசன்டேஷனாக தான் அவர் வந்து இசை துறையிலே இருக்கிறார். ஸோ அந்த இடத்துல போய் சாதிச்சிருக்காரு. அவரோட அந்த டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்டான ஒரு ஃபைட் வந்து பெருசு, அவரோட ட்ராவல் வந்து பெருசு, அதை நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். பட் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ரீச் ஆன பிறகு அவர் உள்ளே நுழைய முடியலன்றது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை இல்லை, இந்த சமூகத்தோட பிரச்சனையாக அதை கன்சிடர் பண்ணணும். 1000 அதை என்ன தான் ஜோக் மாதிரி சொன்னாலும் இது ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூ. 2000 வருஷமாக மக்கள் மீது நடத்தப்படுற தீண்டாமை, கொடுமை அப்படின்றதான் நம்ம கன்சிடர் பண்ணி இங்கே பேச வேண்டியது இருக்குது. சரி, இங்கே பலருக்கும் இருக்கிற மாதிரி அவருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்குது. அது அவர் சரியும் நம்புகிறார். இது கடவுளின் பெயரால் தான் இருக்குது, கடவுள் தான் அவங்களுக்கு அந்த அந்தஸ்தை கொடுத்துருக்காரு அப்படின்றத அவர் நம்புகிறார். அவர் மட்டும் நம்பலை, இங்கே பெரும்பாலான ஜனங்கள் நம்புகிறாங்க. அதனால தான் அத்தனை பேர் இந்த கட்டைக்கு வெளியே நின்று அவன்கிட்ட ஐயா திருநீர் கொடுங்கய்யா அப்படின்னு கேட்கறதா அசிங்கமாக நினைக்கல, சுயமரியாதைக்கு இழுக்கா நினைக்கல. ஆனால் இது தப்பு, இது நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம உணர்த்த வேண்டியது தான் நம்மளோட கடமை. அதை தான் நம்ம தொடர்ந்து ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அம்பேத்கர் சொல்கிற மாதிரி தான், ஒரு அடிமை கிட்ட போய் நீ அடிமை அப்படின்றத உணர வச்சாலும் அவன்கிட்ட வந்து புரட்சி எழும் அப்படின்றதான் ஸ்டேட்மெண்ட். அதை தான் நம்ம வந்து தொடர்ந்து நம்மளோட கருத்தியல் ரீதியான சண்டைகள் மூலமாக புரிய வைக்கும். இது வந்து என்னமோ வந்து ஒரு கவர்மெண்ட் கொண்டு வர பாலிசிஸ் மூலமாக மாறக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. பேசிக்கலி இது மனிதர்களோட அடிப்படையில் மனதில் ஊறிப்போன இந்த சாதிய உணர்வில் நம்ம மாற்ற வேண்டிய விஷயம். அவங்க இதை சரி நம்புகிறாங்க. அப்போ மனதளவில் அவங்க மாற்றங்கள் ஏற்படும் போது தான் இது எனக்கான உரிமை, நான் இதுக்குள்ளே போகிறதுக்கு கேள்வி கேட்குறது என்னோட உரிமை அப்படின்றது அவங்களுக்குள்ளே எழணும். அப்போ தான் இது மாறும். அதுதான் சரியான விஷயமாகவும் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம வந்து கால் அவுட் பண்ண வேண்டியது இருக்குது, அதை நம்ம தொடர்ந்து பேச வேண்டியது இருக்குது. ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து 2 ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. அதில் வந்து இந்த அறநிலைத்துறையிட்டேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வந்து கண்டனம் தெரிவிக்க வேண்டியது, இதுக்கு ஆக்ஷன் எடுக்க வேண்டியது ப்ராப்பராக, ஆனால் இவங்க எடுக்கலை, அதுதான் உண்மை அப்படின்றத. எனக்கு ஏன்னா இதை வந்து பாலிசிஸ் வைஸாக இங்கே உள்ளே போய் மக்கள் மனதளவில் சேரணும்னா இவனுங்களும் அதுக்கேற்ற மாதிரி அந்த லாவை வந்து கரெக்டாக என்ஃபோர்ஸ் பண்ணணும். ஆனால் இவங்க வந்து அதை பண்ணுறது கிடையாது. இவங்க வந்துட்டு அறநிலைத்துறையில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, இது கோயிலோட வழக்கம், அதில் வந்து நம்மளால கேள்வி கேட்க முடியாது, இதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்க வழிபாடு முறை அப்படின்ட்டு அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அதை நியாயப்படுத்துகிறானுங்க. யாரோட நியாயத்தைப்படுத்துகிறாங்க? பார்ப்பனர்களோட நியாயப்படுத்துகிறானுங்க அப்படின்றதான் இங்கே நமக்கு கோவம் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஸோ என்னதான் கருத்தியல் ரீதியாக நம்ம பேசுகிறோம், கருத்தியல் ரீதியான ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி வச்சுக்கிட்டு இந்த திராவிடம்ன்ற கருத்தியல் கொள்கைகளை நாங்கள் ஆட்சி பண்ணுறோம்னு சொல்கிறவனோட அறநிலைத்துறையோட ஸ்டேட்மெண்ட் இதுவாக இருக்குது அப்படின்றது கொஞ்சம் வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயம் தான். இதுக்கு ஒரு ஹார்ஷ் ரியாலிட்டி தான். ஆனால் அது இப்படி தான் நடக்கும், வழி இல்லை. ஏன்னா சட்டத்தின் பேர்லையும் அந்த கட்டுப்பாடுகளின் பேரையும் இது வந்து இந்த மதத்தோடையும் சாதியோடையும் ஒன்றி தான் இந்த மொத்த விஷயமும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்படின்றப்ப அவ்வளோ ஈஸியாக அந்த இடத்துல இருந்து எதிர்ப்பு தெரிவிக்க முடியாது. மக்களோட மனநிலையிலேருந்து இந்த மாற்றம் வர வேண்டியது இருக்குது. ஆனால் அதுக்கு கொஞ்சமாச்சு இவனுங்களும் மேலிடத்துலேருந்து எஃபர்ட் போடணும். இவனுங்க அதை பண்ணாமல் இருக்கிறது கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஏன்னா இவங்க இந்த முருகன் கந்தன் யாத்திரை நடத்துனது, அதுக்கப்புறம் அந்த கந்த சஷ்டி கவசத்தை வந்து போற்றி அர்ஜுன் சம்பத்தெல்லாம் கூப்பிட்டு வச்சு நிகழ்ச்சி நடத்தினாங்க. இதெல்லாம் பண்ண முடியவங்களால இந்த மாதிரியும் பண்ண முடியாது. கொள்கைக்கு நேர் மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறானுங்க இல்லையா? அப்படி பண்ணிட்டு இதை பண்ணாமல் இருக்குது கொஞ்சம் கோபம் அளிக்குது, கொஞ்சம் ரொம்பவே கோபம் வருது. அதுக்கப்புறம் இன்னொரு கூட்டம்
அதாவது ஸ்டாலின் அக்கா அவங்க வந்து இந்த அணில்களின் ரெப்ரசன்டேஷனாக இப்போ சோசியல் மீடியாவில் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. தலித் ரெப்ரசன்டேஷன் இல்லை தலித் ஃபெமினிஸ்ட் ரெப்ரசன்டேஷன் பேசிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு முழுக்க முழுக்க விஜய் அவர்களின் சின்சார் அடிக்கக்கூடிய ஒரு ஆளாக வந்திருக்காங்க. அதாவது அவங்க பிஜேபியோட கிளப்பி விட்ட ஒரு துகள் அப்படின்றத அப்பப்போ அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க. அப்படி தான் இன்றைக்கி விஜய்க்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறத பார்த்தாலும் நமக்கு தெரியுது. இங்கே வந்துட்டு அவங்க சொன்ன ஒரு விஷயம், அதாவது விஜய் சப்போர்ட் பண்ணுறதை விடுங்க, இங்கே அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு தான் ஃபன்னு. நூல் போட்ட பார்ப்பானாக்கள் நீங்கள் கொஞ்சம் விளைவிக்கோங்க. ஏய் திருட்டு திமுக என்னடா சோசியல் ஜஸ்டிஸ் நிலைநாட்டிட்டோம் செஞ்சுட்டோம்னு சொன்னீங்களே, இங்கே என்ன நடக்குது, இங்கே ஒரு தலித் இன்னும் கருவறைக்குள்ளே நுழைய முடியல, அதுக்கெல்லாம் காரணம் இந்த திமுக தான் அப்படின்னு வந்து ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. எவனை கேள்வி கேட்கணும் இந்த இடத்துல? நீ வந்து யார்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க? இதுலேயே இவங்களோட முனைப்பு தெரியுது. இவங்களோட எதிர்ப்பு வந்து இவங்களோட சமூக சீர்திருத்தம் இவங்க பேசுகிறதோ சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு பேசுகிறதோ இவங்க சோசியல் ஜஸ்டிஸ்க்காக பேசலை, திமுக எதிர்த்து பேசுகிறதோ சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு நினச்சிட்டு இருக்காங்க. கரெக்டான பாதையில் கரெக்டான விமர்சனத்தை எடுத்து வைக்க வேண்டியதுதான் அவசியம். ஸோ அதை நோக்கி தான் நம்ம பயணிக்கிறோம். இங்கே மக்களுக்குள்ள மக்கள் மனதளவில் இந்த மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான தீவிர பிரச்சாரத்தை இந்த இயக்கங்கள் கையில் எடுக்கணும். ஆனால் அதை தொடர்ந்து எடுக்காமல் இவங்க இப்படியே நின்றுட்டு இருக்காங்க. இளையராஜா ஒரு எம்பி, ஒரு இசைஞானி, லெஜெண்டு, கடவுளுக்கு சமமான இடத்துல நம்ம வச்சு பார்த்துட்ருக்கோம். கடவுளுக்கு சமமான கடவுள்னு ஒருத்தர் இல்லை, கடவுள்னு ஒருத்தர் இருக்காரு, அது இளையராஜா தான். ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறவருக்கு இதான் நிலைமைனா சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை அப்படின்றத யோசித்து மக்களுக்குள்ள இந்த மாற்றம் ஏற்பட வேண்டும். நன்றி, வணக்கம். சரி, இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. நிறைய நியூ ஆடியன்ஸ் வரீங்க, 90% மேலே நான் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் வீடியோ பார்க்குறாங்க. ஆனால் லைக் போடுறதில்ல, கமெண்ட் பண்ணுறதில்ல, ஷேர் பண்ணுறதில்ல. ஆனால் வியூஸ் மட்டும் நிறையா போய்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு லைக்கு, கமெண்ட்டு, ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.